ஓம் ஞான மூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருப்பது நல்லதா கெட்டதா? முதல்ல நீங்க அதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா, அல்லது பாதகத்தை செய்யுமா, அல்லது பிரச்சனையை கொடுக்குமா, அசிங்கப்படுத்துமா, நஷ்டப்படுத்துமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சுக்கிர பகவான் உச்சமாக நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சுக்கிர பகவான் உச்சமாக சிறப்பு. வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிரச்சனை இல்லாமல் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ இதில் கேள்வி. அப்போ சுகபோகமான ஒரு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, திருமணத்துக்கு பின் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சந்தோஷமான தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான் ஒருவரே. அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயமாகவும், சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய விஷயத்தை அவர் லஜரியான ஒரு வாழ்க்கை இப்படி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகமான நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பது ஒரு வகையில் நன்மை என்று நீங்க எடுத்துட்டாக்க கூட சுகபோகமான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அதில் பிரச்சனையோடு தான் கொடுப்பாரே தவிர பிரச்சனை இல்லாமல் கொடுக்க மாட்டார். உச்சமா இருக்கிற அன்பர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க தெல்ல தெளிவா சொல்லுவாங்க. ஆனா போங்கப்பா, சுக்கிர பகவான் என் ஜாதகத்துல உச்சம், ஆகா ஓகோன்னு சொன்னாங்க, இதை நம்பி நான் வண்டி வாகனம் வாங்கினேன், கடன்ல வாங்கினேன், அப்படி வாங்கினேன், இப்படி வாங்கினேன், வீடு வாங்கினேன், வீடு கடன்ல இப்படியே வாங்கி வாங்கி பெரும் கடனாகி சில நேரங்களில் வீடு ஏலம் போய் நகையை ஏலத்துக்கு விட்டு ஒரு சொத்து சுகம், ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம கணவன் மனைவி பிரச்சனையோடு தான்ப்பா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணற்ற ஜாதகத்தை என் அன்னை முத்தாரம்மன் அருளால் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். பார்த்த வகையில இருந்து அடியே உணர்ந்த விஷயம், என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த தெல்ல தெளிவா ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பனா அப்படியே சொல்றேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. சரி, பிரச்சனை தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சப்பா, வேற ஏதாவது செய்யலாமான்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன, தெய்வ வழிபாடுகள் என்ன, எப்படி நீங்க வழிபாடு செய்தால் இந்த சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யலாம். தோஷம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் கொடுத்துட்டாரு. அதை நிவர்த்திக்கு நம்ம இறைவனை எப்படி நாட வேண்டும், இஷ்ட தெய்வம் வழியாகவா, குலதெய்வம் வழியாகவா, எப்படி வழிபாடு செய்யும் போது இந்த சுக்கிர தோஷம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறத நீங்க 12 ராசியில பிறந்த அன்பர்களுக்கும் தனித்தனியா சொல்றேன். நண்பர்கள் முழுமையா பாருங்க. ஒரு சில நேரங்களில் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்தால் இதே வீடியோவை திருப்பி ஒருக்கா நீங்க கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா நான் ராசியும் லக்கணத்தையும் ஒன்றா சேர்த்து பொருத்தி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ராசிப்படி மட்டுமே பார்த்து பலன் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா லக்கணப்படி மட்டுமே நீங்கள் பார்த்து பலன் கேட்டிருப்பீங்க. ராசியும் லக்கணத்தையும் ஒரு சேர சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதனால தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா ஒரு கிரகம் ராசி என்று சொல்லக்கூடிய உடலுக்காகவும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய உயிருக்காகவும் தான் அது சேர்ந்து வேலை செய்யுமே தவிர உயிருக்கு மட்டும் ராசிக்கு மட்டும் அப்படி வேலை செய்யாது. சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் உலகம். சிவன் அப்படிங்கிறது உயிர், லக்கணம், ராசி அப்படிங்கிறது சக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதி அம்மன். இந்த 2 பேரும் சேர்ந்தாதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டையும் ஒன்னா சேர்த்து சொல்லும் போதுதான் உங்களுக்கு நான் சொல்ற பலன் துல்லியமா நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி, சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். சுக்கிரன் அப்படின்னாலே பாருங்க, கால தேவ கணக்குப்படி அவர் உச்சமாகிற ராசி எந்த ராசின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்ச ராசி, விரய ராசி. ஒரு கிரகம் உச்சமாகும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் உச்சமானதாங்க அது உங்களுக்கு பலன். அந்த கிரகம் உச்சமாகிற ராசியை பாத்தீங்கன்னா அடுத்த ராசி எல்லாமே உச்சமாகுது. நீங்க உங்க வீட்டில் படுத்து தூங்குறதுக்கும், உங்க வீட்டில் நீங்க இருந்து ஒரு ஆட்சி அதிகாரமா பண்றதுக்கும், ஒரு மாமா வீட்லயோ, மச்சான் வீட்லயோ, தாத்தா வீட்லயோ, பாட்டி வீட்லயோ, பக்கத்து வீட்லயோ போய் நீங்க ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய வீடு. அந்த வீட்டில் போய் உச்சமாகும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் கிளப்பும். சரி, சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரய ராசியில உச்சமாயிட்டார். பிரபஞ்ச கணக்குப்படியே அவர் விரயஸ்தானத்தில் தான் உச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு உங்கள் கர்மாப்படி இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு விரயங்களையும் பிரச்சனைகளையும் சுகங்களையும் துக்கங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் உண்மை, சத்தியமும் கூட. இந்த சுக்கிர பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வாரா? கண்டிப்பாக இல்லை. தன்னுடைய ராசிக்கு அவர் கடங்கார ராசிங்க. தன்னுடைய ராசிக்கு அவர் கடங்காரர். தன்னுடைய ராசிக்கே பிரச்சனைக்குரிய கிரகம் சுக்கிர பகவான்.
காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கும் காலதேவ கணக்குப்படி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ராசி சமூக தொடர்பு சம்பந்தப்பட்ட ராசிக்கும் அவர் பிரச்சனைக்குரிய அமைப்பு. எப்படி பிரச்சனை? பொதுவான மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியே சுக்கிர பகவான் தான். அப்போ சுக்கிரன் என்ன முதல்ல நீங்க முடிவு பண்ணிக்கலாம். உங்களுடைய மனைவி உங்களுடைய சுகத்தில் ஒரு பாதியை சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் யார் வர்றாங்களோ அவங்க சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்பு. குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கன்னி பெண்கள். உறவுகள்னு பார்த்தீங்கன்னா அத்தை உறவு, சரிங்களா? அத்தை உறவு போன்ற உறவுகள். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அடுத்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள். அது அத்தையாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், மச்சினி சொல்லலாம் குழந்தையா, இப்படி எந்தெந்த உறவாக இருந்தாலும் அதை கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த உறவுகளும் உள்ள கணக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேலை செய்யும். இந்த கிரகம் உச்சமாயிருக்குது. இது நல்லதா கெட்டதா? உங்களுடைய சுகங்களை உங்கள் சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்களா, அடுத்தவங்க அனுபவிக்க போறாங்களா அப்படிங்கிறதா இப்போ கேள்வி, சரிங்களா? சுக்கிர பகவான் உச்சம் ஆயிட்டாருனாலே அடுத்த வீட்டில் தான் உச்சம் ஆகிறார். அப்போ உங்களுடைய வருமானம், பொருளாதாரம், சுகம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள், சுக்கிர பகவான் ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சுக்கிரதசை நடந்தால் அது 20 வருஷம் அந்த விஷயத்தை செய்யும். நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கிர புத்திகள் எப்பெல்லாம் ஒரு 3 வருஷம் 2.25 வருஷம் உள்ள வருதோ அந்தந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்க இது சந்திக்காம நீங்க கிராஸ் பண்ண முடியாது. சரி, 12 ராசிக்கு என்ன பண்ணலாம்? வழிபாடு என்ன? தெய்வ வழிபாடு என்ன? எப்படி எடுக்கலாம்? இதில் கன்னி தெய்வ வழிபாடு சத்தியமாக உள்ள உண்டு. இந்த கன்னி தெய்வ வழிபாடுக்கு நாளைக்கு ஒரு வீடியோவில் தெளிவாக அதை மட்டும் தெளிவாக கொடுக்குறேன். இது தெய்வ வழிபாடு மட்டும் எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, மேசம் ராசி, மேசம் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ராசியும் லக்கணமும் ஒன்றா வர்றவங்களுக்கு இந்த பலன் அப்படியே இருக்கும். ராசியும் லக்கணம் கொஞ்சம் வேற வேற வருது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசிப்படி நான் என்ன வழிபாடு சொல்கிறனோ அதையும் உங்கள் லக்கணம் வேறு லக்கணமாக வரும்போது அந்த ராசிக்கு என்ன வழிபாடு சொல்லணும் ரெண்டையும் ஒன்றா பொருத்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் வழிபாடாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, குழப்பமாக இருக்குன்னா அடியே நம்பர் கால் பண்ணி கேளுங்க, தெளிவாக உங்களுக்கு வந்து விளக்கத்தை கொடுக்குறேன், சரிங்களா? சரி, மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து 2க்கும் 7 கூடிய அதிபதி. குடும்பஸ்தானத்துக்கும் வருமான ஸ்தானத்துக்கும் பொருளாதார ஸ்தானத்துக்கும் உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியாக வந்து அவர் எங்கே உச்சமாகிறார்? காலதேவ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், உங்கள் ராசி லக்கணப்படி 12ஆம் இடம். அப்போ விரயஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறார். குடும்பஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்திலையும் உங்கள் வருமான ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்திலையும் உங்களுடைய திருமணம் சுகம் சார்ந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையிலையும் உச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும்ல. வருமானத்தில் உங்களுக்கு நிறைய சுகங்களை கொடுத்தாலும், வருமானத்தில் நிறைய லாபங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது நிஜமாயிட்டுங்களா? இப்போ வழிபாடு எப்படி எடுக்கலாம்? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக பெருசாக போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் முழுமையாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், சரிங்களா? சரி, இப்போ இந்த சுக்கிர பகவானுக்கு நீ பரிகாரம் எப்படி எடுக்கலாம்? மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்த அந்தர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குல தெய்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அவர் வந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறார். அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்தில் வரக்கூடிய ஒரு சில தொகையை, சின்ன தொகையை நீங்கள் வந்து இறைவனுக்கு நீங்கள் காணிக்கையாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து அவர் 8ல் இருக்கிறார். உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு வருமான ஸ்தானத்துக்கு லாபத்தில் இருக்கிறார். அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது குலதெய்வத்துக்கு உங்களுடைய உழைப்பில் வரக்கூடிய உங்கள் வருமானத்தில் வரக்கூடிய ஒரு சிறு தொகை, ஒரு லாபத்தை குலதெய்வத்திற்கு நீங்கள் உண்டியலில் காணிக்க போடுவதும், குலதெய்வத்துக்கு கொண்டு போய் செலுத்துவதும், குலதெய்வத்துக்கு கோவிலில் போய் செலவு பண்ணும்போது நல்ல பரிகாரமாக இருக்கும். குலதெய்வம் கோயிலில் நீங்கள் எப்போ போனாலும் சரி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துகிட்டே இருங்க, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? மறுபடியும் குலதெய்வ ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அபிஷேக ஸ்தானமாக வரும். உங்கள் ராசி லக்கணத்திற்கு குலதெய்வத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடியது பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்ய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்கு அவர் நிற்கிற ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பட்டு சேலை துணி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வர்றாரு. அப்போ நீங்கள் வந்து இஷ்ட தெய்வத்திற்கு வந்து வருஷம் ஒரு தடவை மறக்காம
பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இது மேசராசி மேச லக்கணம். சரி, ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாகி வந்து சரிங்களா, சுக்கிர பகவானே 6ஆம் அதிபதியாகி அவர் உச்சமாகிற ராசி உங்கள் ராசி லக்கணப்படி அவர் வந்து லாபஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறார். அப்போ லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் கடங்காரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து லாபஸ்தானத்தில் உச்சமாகிறார். கடன்ல நீங்க இருப்பீங்க. ஒரு வண்டி வாகனம் வீடு வாசல் என்ன வாங்கினாலும் கடன் தான். சொத்து சுகம் சார்ந்த விஷயம் எல்லாமே கடன் தான். கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப வாழ்க்கை எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. நீங்கள் என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வ ஸ்தானத்திற்கு உங்களுக்கு 9ஆம் இடமாக வரக்கூடிய ஸ்தானம் மகர ராசி. மகர ராசிக்கு அவர் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறார். அதாவது விதை முளைக்கிற ஸ்தானத்தில் நிற்கிறார் எடுத்துங்க, புரிஞ்சிடும். அப்போ மகர ராசி அப்படிங்கிறது காலதேவ கணக்குப்படி கர்ம ராசி. உங்களுடைய ராசி லக்கணப்படி அந்த ராசி வந்து 9ஆம் இடமாக வரும். உங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்கள் அடிக்கடி முடி காணிக்க கொடுத்து வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, குலதெய்வ ஸ்தானத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, குலதெய்வ ஸ்தானத்துக்கு அவர் வந்து நேர் 7ல் நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவியோடு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னாலும் சரி திருமணம் முடிவதற்கும் சரி, நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து அபிஷேகங்கள் செய்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து ஆயுதங்கள் வாங்கி வச்சு அபிஷேகங்கள் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யத்தான் உங்களுக்கு வந்து குலதெய்வம் கோவிலில் போய் அபிஷேகம் செய்யத்தான் உங்களுக்கு வந்து இந்த சுக்கிர பகவான் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக தெள்ள தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி உங்களுக்காக அது வந்து நிற்கும். இது ரிஷபராசி ரிஷப லக்கணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம். இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி அவரே வந்து உங்களுடைய ராசி லக்கணப்படி கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் அவர் உச்சமாகிறார். பிரபஞ்ச அமைப்புப்படி அது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம். அப்போ நீங்க குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் பூமுடி கொடுத்து வழிபாடு செய்யத்தான், குலதெய்வம் கோயிலில் போய் பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கறது, ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்யத்தான் உங்கள் கர்மா கழியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் எப்போலாம் போயிட்டு வர்றீங்களோ எப்போலாம் சுக்கரால் வரக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கை கடனாகவே மாறிக்கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு சம்பந்தப்பட்ட விரயங்கள் இது போன்ற விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்க பாசத்தை வந்து அப்படி விலக்கி கொண்டே போகுமே தவிர அது உங்களுக்கு நெருக்கமான ஒரு பாசத்தை கொடுக்கவே கொடுக்காது. அனுபவத்தில் எடுத்து பாருங்க, கரெக்டாக புரிஞ்சிடும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். அப்போ குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் மொட்டை போட்டு வழிபாடு செய்யும் போது ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டுருங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி உங்கள் ராசி லக்கணப்படி 10ஆம் இடம் என்று கர்மஸ்தானத்தில் போய் உச்சமாயிருக்கிறார். குலதெய்வம் கோயிலில் போய் உங்கள் தலையிலுக்கு முடியை நீங்கள் காணிக்க கொடுக்க பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கத்தான் இந்த 5ஆம் இடம் தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. அந்த கும்ப ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அது வருமான ராசி. அது வந்து விரய ராசி. உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு சில காணிக்கை எடுத்து வச்சு உங்கள் வருமானத்தை கொண்டு இறைவனுக்கு கொண்டு போய் உண்டியலில் வருமானம் இறைவனுக்கு வருமானம் எங்கே வரும்? உண்டியல்ல. அந்த உண்டியலில் கொண்டு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் போது இஷ்ட தெய்வம் கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் பரிபூரணமாக வந்து கிடைச்சி கொண்டே இருக்கும். மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அங்கே போய் அன்னதானம் போடுறது, கோவிலில் போய் அன்னதானம் போடுறது, அன்னதானம் வாங்கி சாப்பிட்றது, இது போன்ற விஷயங்கள், பட்டு துணி எடுத்து பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறது, அபிஷேகம் செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் சுக்கிரனாலே சுக்கிரன் அந்த கிரகம் உச்சமாக இருக்கிற ராசி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் விரய ராசி. அது அபிஷேகத்துக்கு உண்டான ராசி. அப்போ நீங்கள் அபிஷேகங்களும் செய்ய வேண்டும், பட்டு துணியை எடுத்து சாத்த வேண்டும். சுக்கிரனால் வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வாசம் நிறைந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்யணும், வாசமான பூக்கள் கொண்டு நீங்கள் மாலை கட்டி போடணும். இந்த மாதிரி விஷயம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல பொருளாதாரம் இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் குழந்தை செல்வங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கும், விரயம் இல்லாமல். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி. கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4ஆம் அதிபதி, அதே சமயத்தில் லாபாதிபதி, அவனே பாதகாதிபதி. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், 5ஆம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகமாக வர்றதுனால அவர் உச்சமாகிற ராசி வந்து பாருங்க உங்கள் ராசி லக்கணப்படி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய
இஷ்ட தெய்வ ஸ்தானத்துல போய் அவர் உச்சமாகிறார். அப்ப நீங்க போய் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? அவரே இஷ்ட தெய்வத்துல போய் உச்சம் ஆயிட்டாரு. பாதகாதிபதி உச்சம் ஆயிட்டாரு. ராசி லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி உச்சம் ஆயிட்டாரு. ஒரு வீடு வாங்குறோம், கடன்ல வாங்குறோம், மிகப்பெரிய ஒரு போராட்டம், கடன் அடைக்க முடியாது, தாயோட பிரச்சனை, மனவேற்பாடு, உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள், இப்படி எல்லா விஷயத்தை வந்து விரைதப்படுத்திக் கொண்டே இருப்பார் சுக்கிரன். சுக்கிரதசை நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி தெரியும். ஆஹா ஓகோ, ஏன்னா நாளுக்கு லாபத்துக்கு அதிபதி இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் என்ன ஒரு பக்கம் பாதகம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும், ஒரு பக்கம் சுகம் கெட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு உச்சம் ஆயிட்டார்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்திற்கு, கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகி உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் அவர் உச்சமா இருக்கிறதுனால இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் வருஷத்துல ஒரு தடவை வந்து வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து அந்த தெய்வத்திற்கு சக்கர பொங்கல் வழிபாடு செய்து உங்கள் அபிஷேகங்களை நீங்கள் வருஷம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய லாபம் என்று சொல்லக்கூடிய லாபம் வந்து பாதகமாக போகாமல் அது உங்களுக்கு மறுபடியும் வந்து யோகமாக வந்து சேரும். ஏன்னா லாபஸ்தானத்திற்கு அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசி லக்கணப்படி லாபஸ்தானத்துக்கு அவர் லாபஸ்தானத்தில் நிற்கிறார். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? ஆனால் உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ போனாலும் குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி லக்கணப்படி 4ஆம் இடத்துக்கு அதிபதிதான் 9ஆம் இடத்துல நிற்கிறார். உங்களுடைய அம்மா எந்த கோவிலில் வழிபாடு செஞ்சாங்களோ அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். அதுதான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதுதான் இதில் சக்சஸ். நீங்கள் வந்து எல்லா கோவிலும் போய் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சரியிட முடியாது. மளிகை கடையில் போனால் நீங்கள் அரிசி பருப்பு தான் வாங்க முடியும், தங்க கடையில் போனால் தான் நகை வாங்க முடியும். நீங்கள் டீ கடையில் போய் நின்று அரிசியும் பருப்பையும் தங்க நகையும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. எந்தெந்த அமைப்பில் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் போய் செய்யும் போது தான் அங்கே மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அப்போ குல தெய்வம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து உச்சமாகிறார். ஓகே, குலதெய்வ ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். குலதெய்வ ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு கர்மாதிபதியாக வருவார். அந்த கர்மஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதாவது உங்களுடைய ராசி லக்கணப்படி தொழில் ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். லாபஸ்தானத்துக்கு லாபத்தில் உச்சமாகிறார். அப்போ பாதகஸ்தானத்தில் உச்சமாகிறார். நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் மொட்டை போட்டு வழிபாடு செய்து அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய 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 மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சுக்கிரனால் வரக்கூடிய லாபங்கள் உங்ககிட்டே இருக்கும். அந்த லாபங்களை அடுத்த உறவுகள் கொண்டு போகாது, அடுத்த நபர்கள் கொண்டு போக மாட்டாங்க. இது வந்து கடகராசி கடகலக்கணம். அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கும் காமஸ்தானத்திற்கும் அதே சுக்கிர பகவான் வந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாகி அவர் உச்சமாகிற ராசி உங்கள் ராசி லக்கணப்படி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தில் போய் அவர் உச்சமாகிறார். 10ஆம் அதிபதி அதாவது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அவர் லாபத்திலையும், சரிங்களா, தொழில் ஸ்தானத்திற்கு அவர் வந்து லாபஸ்தானத்திலையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 6ஆம் இடத்துலையும் கடல்லையும் வந்து அவர் உச்சமாகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? குலதெய்வ ஸ்தானத்திற்கு உங்களுடைய குலதெய்வ ஸ்தானம் தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு தான் அதிபதி. அந்த லாபம் அப்படிங்கிறது உங்கள் ராசி லக்கணத்துக்கு மாரகமாக வேலை செய்யும். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன கேட்டினா, உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிருக்கீங்களோ அந்த கோவிலில் போய் வருஷம் தவறாமல் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்வது, மொட்டை போட்டு வழிபாடு செய்வது. ஏன் மொட்டை போடணும்? 10ஆம் அதிபதி உச்சம், கர்மாதிபதி உச்சம், தொழில் ஸ்தானாதிபதி உச்சம், எங்கே? ஆயுள் ஸ்தானத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தாச்சு. உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க, நீங்கள் முயற்சி எடுத்து வாழ்க்கை சக்ஸஸ் பண்ணி ஜெயிக்க, தொழிலில் வந்து கொடிகட்டி பறக்க, பட்டம் பதவிகள் தேடி வர, நீங்கள் வந்து ஆயுளோடு இருந்து ஹாஸ்பிட்டல் செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வராமல் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், இப்படி எந்தெந்த பிரச்சனையும் சுக்கரனால் வரக்கூடிய பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு ஏதோ ஒரு தெய்வம், அது ஆண் தெய்வமாக இருக்கட்டும் பெண் தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வத்துக்காக ஒரு தெய்வத்துக்கு வருஷம் ஒரு தடவை வந்து பூமுடி, பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்து, ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது
உங்களுக்கு சுக்கிரனால் வரக்கூடிய தோஷங்கள் அடிபட்டு போகும். ஏன் இவங்களை மொட்டை போட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே கர்மஸ்தானத்துக்கு அதிபதி, அதே சமயத்தில் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாகி ஆயுள் ஸ்தானத்தில் உச்சமாகிறார். ஆயுள் ஸ்தானத்தில் உச்சமாகிறார் அப்படிங்கும்போது அது 12ஆம் இடம் விரயமாக வருது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வருஷம் ஒரு தடவை நீங்கள் மொட்டை போட்டுகிட்டே இருக்கத்தான் அந்த சுக்கிரனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அது இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கங்க, குலதெய்வமாக எடுத்துக்கங்க. இதில் என்ன ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். சுக்கிர பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்தை அதிபதியோடு தொடர்பில் இருந்தால் தாய் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்களோ தாய் வழி குலதெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் சுட்டி காட்டும். இது செய்யும் போது தான் அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும். சுக்கிரனால் தோஷங்கள் இருக்காது. அடுத்து வந்து கன்னி ராசி கன்னி லக்கணம். இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவர் ராசி லக்கணப்படி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். அது விரைய ராசியாக வருது. அப்போ உங்களுக்கு என்ன வருமானம் உங்களுக்கு ஒரே சீராக வரணும், இறைவன் பாக்கியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை இஷ்ட தெய்வம் கோவில் எந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெய்வம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நீங்களே விருப்பப்பட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்கல்ல அந்த தெய்வத்திற்கு உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை கொண்டு போய் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அந்த கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும் காலங்களில் அங்கே வரும் பக்தர்களுக்கு நீங்கள் வந்து உணவு தானம் கொடுத்துட்டே இருக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவன் சன்னிதானத்திற்கும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தானம் தர்மங்களை கொடுக்கறதுக்கு உண்டான இடம். அந்த ஸ்தானத்துக்கு லாபத்தில் உச்சமாகிறார். உங்கள் ராசி லக்கணப்படி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானம் உணவு ஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான். ஆனால் உணவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து அவர் 6ல் மறைஞ்சி ராசி லக்கணப்படி 7ல் நிற்கிறார். பார்த்தீங்களா, மன வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள வந்து ஏன்னா சுக்கிரன் வந்து 7ல் உச்சமானா என்ன ஆகும், அங்கே வந்து திருமண தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள அரங்கேற ஆரம்பிச்சிடும். திருமண தோஷம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது கொடுக்காம இருக்கணும்னா நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டு வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவானோடு சுக்கிர பகவான் அங்கே சேர்ந்திருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் பூமுடி கொடுத்து மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது எதை செய்ய வேண்டியதில்லை. அது அவரவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தெளிவாக வந்துடும். சரிங்களா? சரி, இதை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகராது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் அந்யோன்யங்கள் திருமண தோஷங்கள் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கொண்டு போக மாட்டாங்க. யார்? நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய உறவுகள். ஏதோ நண்பரை நம்பி ஏமாந்துடக்கூடாதுல்ல, இந்த மாதிரி அமைப்பு வராமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம். துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி லக்கணத்துக்கும் அவரே அதிபதி. அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதி. அவரே கடங்காரர், அவரே பிரச்சனைக்குரியவர். இந்த அமைப்பில் சுக்கிர பகவான் உச்சமான எப்படி இருக்கும்? எங்கே உச்சமாகிறார்? உங்களுக்கு வந்து கடனையும் பிரச்சனையும் நெருக்கடியும் கொடுக்கறதுக்குண்டான ராசி எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா மீன ராசி. அந்த மீன ராசியில் போய் அவர் உச்சமாக இருக்கும்போது அங்கே கடனில் உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். உங்கள் ராசி லக்கணத்திற்கு லக்கணாதிபதியாகி அவரை 8ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல தொடர்பில் போய் அவர் உச்சமாகும் போது இந்த ஜாதகருக்கு வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் கணவன் மனைவி வாழ்க்கை உள்பட எல்லாம் A to Z கேள்விக்குறியாகவே இருக்கும். கணவன் மனைவி தாம்பத்தியம் இருக்காது, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை சிறவாக இருக்கும், நிம்மதி இருக்காது. ஸோ இந்த காசு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடனோடு இருந்தாலும் அப்படி வாழ்க்கை அப்படி ஜெகஜோதியாக மின்னுமுத்திக்கிட்டே போகும். உள்ளுக்குள்ளே வெந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா, இவ்வளோ சுகமான ஒரு காசு பணத்தை வீடெல்லாம் கொடுத்த ஒரு ஆண்டவன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அனுபவிக்க விடலையே அப்படிங்கிற வேதனை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படியே துல்லியமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுல துலாம் ராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல தெளிவாக புரியும். ஏன்னா உங்கள் மன வாழ்க்கையிலே கேள்விக்குள் வச்சுக்கொண்டே இருப்பார். சுகம் அப்படிங்கிறது 6-8 போகும், கிடைக்காது. எல்லாமே உங்களுக்கு ஆசைகள் இருக்கும், ஆனால் அடைய முடியாது. வண்டி வாகனம் சொத்து சுகம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும், ஆனால் கடல்லையும் இருக்கும். சில பேருக்கு வந்து யோகமாக மற்ற கிரகங்கள் பார்வை சேர்க்கை இதை வச்சு பார்க்கும்போது இவங்க வட்டி கூட்டி சம்பாதிக்கிறது, இவங்க காசை வட்டி கூட்டி லாக் ஆகிறது, அப்புறம் வட்டி வாங்குறது, இப்படி சில விஷயங்கள் அங்கே இவங்க ஜாதகம் இருக்கும். இது ஜாதகம் எப்படி சொல்கிறது? பொதுவாக இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வழிபாடுக்கு என்ன எடுக்கலாம்? உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அவர் 10ல் இருக்கிறார்.
அதாவது மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து மிதுன ராசி 9ஆம் இடமாக வரும். 9ஆம் இடம்ங்கிறது இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வ ஸ்தானத்திற்கு அவர் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்ம ஸ்தானத்தில் உச்சமாயிருக்கிறார் சுக்கிர பகவான். உங்கள் ராசி லக்கணப்படி அவர் வந்து 6ல் உச்சமாயிருக்கிறார். உங்களுடைய பிறவி கடனை சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனால் வரக்கூடிய சுகபோகத்துக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய விலையாக கொடுக்கக்கூடிய இந்த கருமத்தை நீங்கள் கழிக்க வேண்டும். எப்படி கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை, உங்களில் உள்ள கடனில் ஒரு பகுதியை, என்ன ஒரு கடன் வாங்கினாலும் சரி, என்ன வருமானம் வந்தாலும் சரி, அதில் ஒரு சிறு தொகையை கடன், எப்போ நீங்கள் 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், அந்த உனக்கு ஒரு 1000 ரூபா காணிக்க, இந்த ஒரு 5000 கடன் வாங்கியிருக்கேன், இந்த ஒரு 50 ரூபா காணிக்க, இப்படி எடுத்து வச்சு உங்கள் கரும கடனை நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் அந்த உண்டியலில் கொண்டு போட்டுட்டு அந்த கோவிலில் போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்து, பெண்களாக இருந்தால் பூமுடி செலுத்தி வழிபாடு செய்துட்டு, ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்துட்டு, ஒரு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்துட்டு உங்கள் உண்டியலில் கொண்டு போய் அந்த காணிக்கை நீங்கள் செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு 6-8 பிரச்சனையாக வேலை செய்யாது. 6-8 அப்படிங்கிறது என்ன? நீங்கள் அடுத்தவங்களுக்கு வட்டி கட்டுறீங்களா, தீராத கடனில் உட்காந்து கஷ்டப்பட போறியா, தீராத நோயில் உட்காந்து அவதிப்பட போறியா, இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த கடனை நீ கொடுத்துட்டு நீ அடுத்தவங்ககிட்ட இருந்து வட்டி காசை வாங்கி நீ ஜாலியாக இருக்க போறியா அப்படிங்கிறத சுக்கிர பகவான் கேட்காம கேட்கிறார். அப்படிங்கிறதான் அடியே உணர்ந்த விஷயம். என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். இது உங்களுக்கு ஓகே. சரி, குலதெய்வ ஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியையும், சொந்தமாக தொழில் செய்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியையும், நீங்கள் வேலை செய்துட்டு இருக்கீங்கல்ல, சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல லக்னாதிபதியாகி உச்சமாகும்போது என்னன்னா, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நல்ல வேலை இருக்கும், நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் கடனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வேலையிலேருந்து வரக்கூடிய ஒரு சிறு தொகையை மாதம் ஒரு உண்டியில் எடுத்து போட்டு வச்சு குலதெய்வம் கோவிலில் போய் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு அன்னதானம் போட்டு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து அந்த குலதெய்வம் சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து நீங்கள் 6 மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி சுக்கிர பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். சரி, குலதெய்வம் கோயில் மொட்டை போடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதை நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வழிபாடு செய்தாலும் சரி, பூமுடி மொட்டை போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கர்மா வந்து கழிய தான் செய்யும். ஆனால் இஷ்ட தெய்வம் கோயிலில் போடும்போது நல்ல முன்னேற்றம். சரி, குலதெய்வம் கோயிலில் போடும்போது போடுங்க, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தெய்வம் தானே, அதுவும் 5ஆம் இடம் வேலை செஞ்சுட்டு போகுது, சிறப்பாக வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி, விருச்சக லக்கணம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துக்கும் நண்பர்கள் பொதுவான சமூக தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரை ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குல தெய்வ ஸ்தானத்திலே போய் உச்சமாகிறார். காலதெய்வ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரை ஸ்தானத்தில் உச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்து அதிபதினாலே உங்களுக்கு மாரகாதிபதி, 12ஆம் இடங்கிறது விரையாதிபதி. பொதுவாகவே 2-7 மாரகம்னு வந்துடுது. அப்போ மாரகாதிபதி உச்சம், 12ஆம் அதிபதி விரையாதிபதி உச்சம். நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நல்லா கேட்டுங்க, உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பூமுடி, பெண்களாக இருந்தால் சின்ன குழந்தையா இருக்கும் மொட்டை போடுறது, வளர்ந்து வர வர பெண்களாக இருந்தால் மொட்டை போடுவதும் பூமுடி கொடுப்பதும், ஆண்களாக இருந்தால் நீங்கள் வந்து மொட்டை போட்டு வழிபாடு செய்வதும், அதே சமயத்தில் மறக்காமல் உங்களுடைய மனைவி இருக்கிறாங்கன்னா, கணவர் இருக்கிறாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பூமுடி கொடுத்து, பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பூமுடி மொட்டை இப்படி நீங்கள் கொடுத்து அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து, இது எல்லாமே உங்கள் குழந்தை கையில் கொடுத்து குழந்தைகள் மூலமாக செய்வதன் மூலமாகவும், மனைவி கையில் கொடுத்து கணவர் அல்லது மனைவி கையில் கொடுத்து அவங்க செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும், விரயங்கள் இருக்காது, செலவுகள் இருக்காது, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகம், வண்டி வாகனம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளுக்கும் சிறப்பாக கிடைக்கும். அடுத்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவி என்ஆர் 5ல் உச்சமாகி அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பார். சரிங்களா? அந்த லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பார்த்தீங்களா? அந்த லாபஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து அது விரயஸ்தானமாக வரும். உங்களுக்கு அது லாபஸ்தானமாக வரும். குழந்தைகள் ஸ்தானத்துக்கு திருமண ஸ்தானமாக வரும். உங்களுடைய மனைவி ஸ்தானத்துக்கு குலதெய்வமாக வரும். அப்போ உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து உங்கள் லாபத்தில் ஒரு பகுதியை, உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய லாபத்தில், குழந்தை வேலைக்கு போயிட்டு இருக்கு அதில் வரக்கூடிய ஒரு பகுதியை சிறு சிறு காணிக்கையாக எடுத்து வச்சு
உங்கள் மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்யும் பொழுது, அந்த தெய்வத்துக்கு நீங்கள் பட்டு சாத்தி வழிபாடு செய்யும் பொழுதும், உங்கள் குலதெய்வம் கோயிலையும் போய் பட்டு சாத்தி வழிபாடு செய்யும் பொழுதும், உங்கள் குலதெய்வத்தையும் பிடிச்சிக்கிங்க. கணவர் மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் 2 குலதெய்வத்தையும் பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்க்கையில் கடன்கிற பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவி ஒரு சண்டை சச்சரவு இருக்காது. உங்களுடைய சுகம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் கணவன் மனைவி ஒற்றுமை A to Z குழந்தைகள் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கங்க. திருமண வாழ்க்கை உட்பட உங்கள் குழந்தைகள் திருமண வாழ்க்கை உட்பட உங்கள் மன வாழ்க்கை குழந்தை மன வாழ்க்கை இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கங்க. சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே பரிபூர்ணமாக பிரச்சனை இல்லாமல் விரயம் இல்லாமல் அப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது விருச்சிக விருச்சிக லக்னம். இப்போ 30 நிமிஷம் போயிட்டு வீடியோ. சரி, அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம். இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ஸ்தானத்திற்கும் லாபம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அவர் அதிபதியாகி உங்களுடைய ராசி லக்னப்படி 4ஆம் இடம் என்று சொல்லி சுகஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். அது விரயஸ்தானம். காலதேவ கணக்குப்படி விரயஸ்தானம். உங்கள் ராசி லக்னப்படி 4ஆம் இடம் என்று சுகஸ்தானத்தில் உச்சமாகிறார். வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எது வாங்கினாலும் கடன். உங்களுக்கு மனைவி கல்யாணம் முடிஞ்சு மனைவி வர்றாங்க, வந்த உடனே கடன். நீங்கள் வாங்குற அனைத்துமே கடனாகவே இருக்குமே தவிர, கடன் தான் லாபமாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய லாபங்கள் எப்படிங்க எதில் வரும்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே லாபங்கள் இல்லை. ஏன்னா உங்கள் ராசி லக்னத்துக்கு சுக்கிர பகவான் உச்சம் ஆகக்கூடாது. ஆயிட்டார், என்ன பண்ணுறது? பிரபஞ்ச விதி. அப்போ நீங்கள் கர்மாவை கழிச்சு ஆக வேண்டும். எப்படி கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் லாபஸ்தானத்திலையும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமாகிறார். அப்போ கடன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக கொண்டு வர போறார். நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானத்தில் உச்சமாகிறார். அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் மொட்டை போடுவதும் அம்மா வணங்கிய தெய்வத்தை போய் நீங்கள் வணங்குவது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். ஏன்னா உங்கள் குலதெய்வ ஸ்தானத்துக்கு அவர் 12 மறைஞ்சிடுறார். உங்கள் குலதெய்வ ஸ்தானத்துக்கு 12 மறைஞ்சிடுறார். அதே சமயத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசியாக வரும். சிம்ம ராசிக்கும் 8 மறைஞ்சிடுறாரு. அப்போ உங்கள் அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் கோவில் எல்லாமே சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலையும் அம்மா வணங்கிய தெய்வத்தையும் அம்மா இஷ்டப்பட்டு வாங்குவாங்களா அந்த தெய்வத்தையும் அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் ஒன்று இருக்கும்ல அந்த குலதெய்வம் கோவிலில் போய் பட்டு சாத்தி வழிபாடு செய்கிறது அபிஷேகம் பண்ணுறது உங்களுடைய. ஏன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தை அதிபதியாக வந்துடுறாரு. 6ங்கிறது என்ன? வேலை வாய்ப்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம். எவ்வளோ கடன் வந்தாலும் சரி, கடனில் ஒரு சிறு தொகையை எப்போ அந்த அப்படி வாங்க காணிக்க நீ தான் அடைச்சிக்கணும். எனக்கு தெரியாது, கடன் வாங்கினது நீ தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோவிலில் போய் திருட போகிறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு திருட்டு அந்த சாமிகிட்ட நான் திருட்டு வந்தேனப்பா ஏன்னா காட்டி கொடுத்தான்னு சொல்லி சாமிக்கு ஒரு பங்கு போடுறேன்னு சொல்லி 10 சூடத்தை பற்றி ஒரு 10 சூடத்தை பற்ற வைப்பாங்க. அது சாமியை காவலை கூப்பிட்டு வருவாங்க. இது எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் கடன்லையும் உங்கள் வேலை எல்லாருமே அந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த உங்கள் அம்மா வழியுள்ள குலதெய்வத்துக்கும் அந்த இஷ்ட தெய்வத்திற்கும் நீங்கள் பார்ட்னராக உள்ள கடனாக இழுத்து போடுங்க. எப்பா இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், நான் அடைக்க முடியாது, நீ அடைச்சிக்கணும், இந்தா இதில் ஒரு 1000 ரூபா காணிக்க, இந்தா என் வேலையை சம்பளம் வந்துச்சு 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சு, இந்தா இதில் ஒரு 1000 ரூபா காணிக்க, இப்படி எடுத்து போட்டு வருஷத்தில் ஒரு தடவை கொண்டு போய் இஷ்ட தெய்வம் அம்மா வணங்கிய இஷ்ட தெய்வம் அப்பா வணங்கிய தெய்வம் அல்ல. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அப்பா வழியில் குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது அங்கே கடன் உருவாகும். அந்த கோவிலில் போய் நீங்கள் என்ன இந்த கோவில் அம்மா வழி குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் பட்டு சாத்தி வழிபாடு செய்கிறது அபிஷேகம் செய்கிறது நீங்கள் பூமணி கொடுக்கறது மொட்டை போடுறது இது போன்ற விஷயம் செஞ்சுக்கலாம். அதை தாண்டி அப்பா வழி குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வரியை சரியாக செலுத்த வேண்டும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது அப்பா ஸ்தானம். அது சூரியன் வீடு. சூரியன்னா வரி, தண்ணி வரி நிலவரி இதெல்லாம் நம்ம கட்டுறோம்ல, அரசுக்கு கட்டுறோம்ல. இது மாதிரி அந்த உங்கள் அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் உங்களுடைய வரியை சரியாக செலுத்த வேண்டும். வருஷத்தில் ஒரு தடவை 2000 கேட்குறாங்கன்னா 2000 கொடுத்துட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி இப்படி தான் வரணுமே தவிர அப்படி செய்யும்போது நல்லாயிருக்கும். வரி கொடுக்காமல் போனீங்கன்னா பிரச்சனை, உங்களுக்கு அது சுத்தப்படாது, அது சரியாக வராது. சரிங்களா? இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னம். இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கு சுக்கிர பகவான் ஆல்ரெடி 5க்கும் 10க்கும் அதிபதியாக வருவார். 5ஆம் இடங்கிறது அவரே குலதெய்வம், 10ஆம் இடங்கிறது அவரே கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் அந்த 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் எங்கே உச்சமாகிறாருன்னு பாருங்க. உங்கள் ராசி லக்னப்படி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் தாய் வழி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துலையும் சரிங்களா, குலதெய்வ ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்திலையும் உங்களுடைய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்?
தந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க வந்து வருஷம் வருஷம் பூமுடி, பெண்களாக இருந்தால் பூமுடி, ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சுட்டே இருந்தால் வாழ்க்கை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசியே கர்ம ராசி. அப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி குலதெய்வ கடன் அப்படிங்கிறது தெளிவாக உள்ள விழுந்துடும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? முளைச்சி வருது, நம்ம அதை வெட்டி விடுறோம், முளைச்சி வருது, வெட்டி விடுறோம். இந்த இடத்துக்கு இந்த ஸ்தானத்தில் தான் உச்சமாகிறார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம தலையில இருந்து இப்படி எடுத்துக்கங்க, தலையில இருந்து முடி முளைக்க வெட்டி விடுறோம்லாம், இது போன்ற விஷயம். குலதெய்வம் கோவிலுக்கு போய் அந்த குலதெய்வத்திற்கு பூமுடி கொடுத்து மொட்டை போட்டு வழிபாடு செய்ய உங்களுக்கு சுக்கிரால் கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே தடை இல்லாமல் நிவர்த்தியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், சுக்கிரால் கிடைக்கக்கூடிய வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள், A to Z எல்லாமே உங்கள் கர்மாவை கழிஞ்சு கொண்டே இருக்கும். சுக்கிரால் கிடைக்கக்கூடிய விஷயம் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானே உங்கள் ராசி லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாகி உங்களுடைய தைரியம் வீரியம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் உச்சமாக இருக்கிறார். காலதேவ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் விரயமாக இருக்கிறார். அவ்வளோதான். ஆனால் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் அதிபதியாக வர்றார். உங்கள் உடம்புல இருந்து வரக்கூடிய தலையில் உள்ள முடியை நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் பூமுடி கொடுக்க உங்கள் கர்மா கழியும். தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுட்டே இருக்கும். அடுத்து வந்து கும்ப ராசி கும்ப லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் என்ன பண்ண போறார்? அவரே 4ஆம் அதிபதி. அவரே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாதகாதிபதி. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறார். பாதகாதிபதி உச்சமாகிறார். 4ஆம் அதிபதியாகி அவர் பாதகாதிபதியாகி உச்சமாகிறார். இதில் தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனாலும் அவர் பாக்கியாதிபதி பெரிதளவு தோஷத்தை செய்ய மாட்டார். ஆனாலும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்து, ஒரு பிரச்சனை கொடுத்து, ஒரு அசிங்கத்தை கொடுத்து, ஒரு நஷ்டத்தை கொடுத்து, ஒரு வண்டி வாங்கத்தை கொடுத்து, அந்த வண்டியை கீழே போட வச்சு, ஏன்டா கீழே போடன்னு சொல்லி 2 அடி வாங்க வச்சு, இப்படி ஒரு சில விஷயத்தை சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் கொடுத்து கெடுத்து இப்படித்தான் நடக்குமே தவிர முழுமையான யோகத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அவர் பாதகத்தன்மையை இழக்க வேண்டும். சரி, அந்த பாதகத்தன்மையை அவர் இழக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் உங்கள் குடும்பஸ்தானத்தில் உச்சமாகிறார். 4ஆம் இடங்கிறது என்ன? தாய். 9ஆம் இடங்கிறது 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா. அதே சமயத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய், 9ஆம் இடங்கிறது தாய் வணங்கிய தெய்வம் எடுத்துக்கலாம். அப்பா வழியில் உள்ள தெய்வத்திற்கும் உங்களுடைய அம்மா வழியில் உள்ள தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் அப்பா வணங்கிய இஷ்ட தெய்வத்திற்கும் அம்மா குழந்தையாக இருக்கும்போது வணங்கிய இஷ்ட தெய்வம் வேற இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது அம்மா குலதெய்வம் வேறவா இருக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பா வழியில் ஜாயின் ஆகிடுறாங்க. அப்போ அம்மா வணங்கிய குலதெய்வம், அம்மா வணங்கிய இஷ்ட தெய்வம், இங்கே வந்து அப்பா வணங்கிய குலதெய்வம், அப்பா வணங்கிய இஷ்ட தெய்வம். இந்த தெய்வங்களுக்கு உங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு தொகையை ஒதுக்கி நீங்கள் கோவிலில் உண்டியில் காணிக்க போடுவதும், அன்னதானங்கள் செய்து வழிபாடு செய்வதும், அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்வதும், சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் நீங்கள் முழுமையாக அடையணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மொட்டை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் மொட்டை போடணும்? நான் அந்த மொட்டை கணக்கு பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதகம் அவங்களுக்கு அங்கே குறைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் முடிக்காணிக்க உங்கள் தலையில் வந்து ஏதோ ஒன்று இலக்கணும் கோவிலில் போய். 9ஆம் இருக்கிறது என்ன? தானம் தர்மம். நீங்கள் தானம் தர்மத்துக்கு நம்ம போய் உண்டியில் போய் குதிக்க முடியாது, என்னையே எடுத்துக்க அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானம் தர்மம் பண்ணுறதுக்கு பதிலாக தலையில் உள்ள முடியை நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். அது இறைவனுக்கு கொடுங்க. அம்மா வழி, அப்பா வழி, குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதில் உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ அது கரெக்டாக கொடுத்துட்டே இருங்க. வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன லக்கணம். மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகி உங்களுடைய ராசி லக்கணத்திலே அவர் உச்சமாகிறார். அம்மா வழி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் லாபஸ்தானாதிபதியாகி உங்கள் ராசியிலே உச்சமாகிறார். அம்மா வணங்கிய அம்மா குலதெய்வ கோவிலில் போய் வழிபாடு செய்வதும், அம்மா குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்வதும், அந்த குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்துட்டு அந்த தெய்வத்திற்கு நீங்கள் வந்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறது, அபிஷேகம் செய்வது, இது போன்ற வழிபாடு முறைகளை எடுப்பதன் மூலமாகவும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவரே அதிபதியாகி அவர் உச்சமாகிறார். எங்க ராசி லக்கணப்படி 8ஆம் இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வஸ்தானத்துக்கு 12ஆம் இடமாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்துக்கிட்டே இருக்க வேண்டும். அபிஷேகம் செய்ய உங்களுக்கு வந்து சுக்கரால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்.
பொதுவாகவே மீனராசி மீனலக்கணம் சம்மந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் உச்சமானார்னா பெரும் கடனையும் பிரச்சனையும் ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வண்டி வாகனங்கள் டூ வீலர்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக போகணும். அதே சமயத்தில் ஒரு டாக்குமெண்ட் வாங்குறோன்னா பார்த்து கவனமாக வாங்கணும். ஒருத்தன் கேட்டாலும் உடனே கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்துருவோம். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். சுக்கிரன் அப்படின்னாலே பிரச்சனை, காமத்தில் பிரச்சனை, காமம் உருவாவதில் பிரச்சனை, காமத்தை அடைவதில் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் உள்ளே வரும். சுக்கிரன் உங்களுக்கு வந்து அப்படித்தான் கொடுப்பார். சுகமான ஒரு வாழ்க்கையை பிரச்சனையோடு கொடுப்பார். சொத்து சுகம் சார்ந்த விஷயம் கொடுப்பார், பிரச்சனையோடு கொடுப்பார். வண்டி வாகனங்கள் கொடுப்பார், பிரச்சனையோடு கொடுப்பார். இதுதான் இந்த ஜாதகத்தின் அமைப்பு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறை அப்படிங்கிறது, நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. பட்டு சாத்தி வழிபாடு செய்யுங்க. சுக்கரனா பட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடமாக வரும். எந்த ராசி? கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மைக்கு உண்டான ராசி. அது உங்களுக்கு குலதெய்வமாக வருது. அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் கோவில்லையும் அந்த அம்மாவோட குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை உங்களுடைய கருமாக்களை கழிக்கிற மாதிரி உங்களுக்கு அபிஷேகம் செய்கிறது, பட்டு சாத்தி வழிபாடு செய்கிறது, இது போன்ற விஷயங்களை செய்யத்தான் சுக்கிர பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கட்டுக்குள் இருக்கும். பிரச்சனை பெருசாக உங்களுக்கு தலைக்கு மேலே தூக்கிட்டு போகாது. ஆயுள் தொல்லை இருக்காது. தேக ஆரோக்கியம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உடம்புல வந்து நார்மலாக இருக்கும். கிட்னி பிரச்சனைகள் வராது. பெண்களாக இருந்தால் மாதவிழா பிரச்சனைகள் வராது. கர்ப்பப்பை பிரச்சனை வராது. சுக்கரன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் வராது. ஆபரேஷன் சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா இந்த வழிபாடு முறையை, இந்த பரிகார முறையை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா டைம் ஒருபாடு போயாச்சு. எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. சரி, பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. இது நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். அதையும் தாண்டி அடியேன் ஒரு விஷயம் சொல்லி வீடியோ முடிக்கிறேன். இந்த சுக்கிர பகவான் எந்த கிரகங்கள் பார்வையில் இருக்கிறார், எந்தெந்த கிரக சம்பந்த சேர்க்கையில் இருக்கிறார், எந்தெந்த நட்சத்திர சாரங்களில் இருக்கிறார், உங்களுக்கு அவர் ராசிப்படியும் லக்கணப்படியும் என்னென்ன அமைப்பில் வர்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அப்படியே அலசி ஆராய்ஞ்சி அதற்கு தகுந்த பரிகாரம் எடுத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் மட்டும் இல்லை, ஏன்னா 9 சுக்கிரன் உச்சமானால் கூட உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சரியாக இயக்கும் பொழுது, சரியான முறையில் நீங்கள் அணுகி அதுக்கு தகுந்த பரிகாரங்களை தெய்வங்கள் கோவிலில் போய் இறைவன் வழிபாடு சன்னிதானத்தில் போய் நீங்கள் பரிகாரங்களாகவும் மொட்டையாகவும் நீங்கள் காணிக்கையாகவும் அன்னதானங்களாகவும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா செய்ய என்ன ஆகும்னா இந்த சுக்கிரன் மட்டுமல்ல 9 கிரகங்களும் சுக்கிரனாக மாறி உச்சமாக இருந்தால் கூட உங்களுக்கு தோஷங்கள் அப்படிங்கிறது பெரிதளவு தாக்காது. ஏன்னா எல்லாமே நான் கொடுத்த பரிகாரங்கள் எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான். என் அன்னை கொடுத்த பரிகாரம் தான். ஏன்னா என் அன்னையே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் மறு அம்சம். பாருங்க தெரியும். எல்லாமே வெள்ளி அலங்காரங்கள், வெள்ளி சூலாயுதங்கள், வெள்ளி கிரீடம், வெள்ளி மார்பு, வெள்ளி கவசங்கள் எல்லாமே என் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சுக்கிரனின் மறு உருவம் என் அன்னை. இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ தெளிவாக என்னால் ஏன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்து உணர்த்துறது எல்லாமே என் அன்னை ஒருவலே. சரிங்களா? தொடர்ச்சி அந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்களை நீங்கள் நிவர்த்தி செய்துக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் எண்ணற்ற சுகங்களை நீங்களும் அடையலாம். பொதுவான விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஜாதகத்தை கொஞ்சம் நீங்கள் அலசி பார்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 100க்கு 100 சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து சுகத்தையும் நீங்கள் முழுமையாக அடைகிறதுக்கு சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய விஷயத்தை எளிமையாக என்னால் எடுத்துத்தர முடியும். என் அன்னை முத்தாரம்மன் அருளால். இது தெய்வ வழிபாடு. இதே சுக்கிரன் உச்சமானால் கன்னி தெய்வ வழிபாடுன்னு ஒரு வழிபாடு முறை இருக்குது. அதை நாளைக்கு வீடியோவில் தெளிவாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.